வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவாக எவ்வளவு ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 150. இப்போ பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய 150வது பிறந்தநாள் விழாவை நம்ம இந்த ஆண்டு கொண்டாடுறோம். இவர் 1875வது ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி பிறந்தார். அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் உள்ள புலனறுவையில் மும்மொழி பள்ளி கட்டடம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இலங்கை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய நிதி உதவியில் மும்மொழி பள்ளி கட்டடம் அமைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா இலங்கையில் புலனறுவை அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான். இந்த கட்டடம் கட்ட இந்தியா ரூபாய் 32 கோடி வழங்கியிருக்கோம். அதாவது இலங்கை ரூபாயில் 32 கோடி நம்ம வழங்கியிருக்கோம். இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா இதை திறந்து வைத்திருக்காங்க. இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, இந்தியா அமெரிக்கா இடையே எத்தனை ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமானது? இதற்கான ஆன்சர் 10 ஆண்டுகள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்காக இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமாயிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஒப்பந்தம் நடைபெற்ற இடம் மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூரில் தான். இந்த ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் இவங்க 2 பேருக்கு இடையில தான் நடைபெற்றது. இதன் அடிப்படையில் இராணுவ தளவாடங்கள் மற்றும் இராணுவ தொழில்நுட்பங்கள் இதெல்லாமே 2 நாடுகளுக்கு இடையில் பகிரப்படும். இதற்கு முன்னாடி பாதுகாப்பு ஒப்பந்தம் 2015 கையொப்பமாக இருந்தது. அது இப்போ காலாவதி ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் புதிய ஒப்பந்தம் போடுறாங்க. அடுத்தது, ஃபோர்ட் நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மீண்டும் ஃபோர்ட் நிறுவனம் வரப்போகுது. எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகரில் தான் வரப்போகுது. என்ஜின் உற்பத்தியில் ஃபோர்ட் நிறுவனம் மீண்டும் ஈடுபட போகிறாங்க. இதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது. ஏற்கனவே 2021ஆவது ஆண்டு வரைக்கும் இந்த நிறுவனம் இங்கே உற்பத்தி பண்ணிட்டு தான் இருந்துச்சு, செயல்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நஷ்டம் காரணமாக இந்த நிறுவனம் உற்பத்தியை நிறுத்தியிருந்தாங்க. இப்போ மீண்டும் என்ஜின் உற்பத்தியில் களம் இறங்கியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் இதை எழுதலாம், அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். இதுவுமே ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. இது நவம்பர் 1ஆம் தேதி புதிய பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, கோவாவில் நடைபெறும் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி ஓப்பன் பிரிவு கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11வது சர்வதேச செஸ் போட்டி இது கோவாவுடைய பனாஜி நகரில் நடைபெறுது. இது இந்த நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இதில் ஓப்பன் பிரிவு கோப்பை இது பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவருடைய பேரை சூட்டியிருக்காங்க. ஓப்பன் பிரிவு கோப்பை அப்படிங்கிறது ஆண்கள் பிரிவில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஓப்பன் பிரிவு கோப்பை வழங்குவாங்க. அப்போது இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவு அணிக்கு என்ன கோப்பை வழங்க போகிறாங்க அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் கோப்பை தான் வழங்க போகிறாங்க. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. சர்வதேச செஸ் சம்மேளன தலைவர் அர்கேடி வர்கோவிச் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, 12வது ப்ரோ கபடி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் தபங் டெல்லி. இந்த போட்டி புதுடெல்லியில் தான் நடைபெற்றது. ப்ரோ கபடி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற கபடி போட்டி. இதில் டெல்லியுடைய அணியான தபங் டெல்லி தான் இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது, 3வது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 6. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஏஷியன் யூத் கேம்ஸ் நடைபெற்று முடிந்திருக்கு. இதில் இந்தியா மொத்தமாக 48 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்கோம். 13 தங்கம், 18 வெள்ளி, அப்புறம் 17 வெண்கலமும் ஜெயிச்சிருக்கோம். இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது சீனா, 2ஆம் இடம் பிடித்தது உஸ்பெகிஸ்தான், 3ஆம் இடம் பிடித்தது கஜகஸ்தான். இந்த போட்டி நடைபெற்ற இடம் பஹ்ரைன். அடுத்தது, தமிழ்நாடு காலநிலை கரிம வாயு நீக்க வழிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க.
இதை தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு வந்து வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி காலநிலை கரிம வாயு நீக்க நடவடிக்கையை முதல் கட்டமாக 4 மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, எந்தெந்த கரிம வாயுகள் கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதோ அது எல்லாத்தையும் அந்தந்த மாவட்டங்கள்லேருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் தான் இது. முதல் கட்டமாக 4 மாவட்டங்கள் தொடங்கியிருக்காங்கல்ல, அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம், விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி. அடுத்தது, இந்திய ஹாக்கி அணியுடைய முன்னாள் கோல் கீப்பராக இருந்த மேனுவல் ஃபெட்ரிக் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். 1972 ஆண்டு ஜெர்மனியுடைய மியூனிக் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சிருந்தது. அதில் இவர் வந்து இடம்பெற்றிருந்தார். இவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது கேரளாவில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் வீரர் இவர் தான். அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக சைவ தினம், இது நவம்பர் 1ஆம் தேதி. வேர்ல்டு வீகன் டே, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சைவ உணவு முறை, அதன் நேர்மறையான தாக்கம் பூமி, விலங்குகள் மற்றும் மனித ஆரோக்கியத்தின் மீது அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைவ உணவு முறைக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதோடைய பாசிட்டிவான தாக்கம் வந்து பூமி மேலே என்னவாக இருக்கும், அதோடைய தாக்கம் வந்து விலங்குகள் மேலே என்ன இருக்கும், அதாவது நம்ம விலங்குகள் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம்ல அது, அப்புறம் நம்மளுடைய ஆரோக்கியம் என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் கருப்பொருளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழக உள்ளாட்சிகள் தினம், இது நவம்பர் 1ஆம் தேதி. இந்த தினத்தில் கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுறது 6 நாட்கள். இந்தியாவில் முழுவதுமே 4 நாட்கள் தான் நடைபெறும். ஆனால் தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ராவாக 2 நாட்கள் நடைபெறும். இந்தியா முழுவதுமே ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் அன்னைக்கு நடைபெறும். அப்புறம் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் அன்னைக்கு நடைபெறும். அப்புறம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அன்னைக்கு நடைபெறும். அப்புறம் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடைபெறும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உலக தண்ணீர் தினமான மார்ச் 22ஆம் தேதி நடைபெறும். அதே மாதிரி தமிழ்நாடு உள்ளாட்சிகள் தினமான நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும். ஓகே. அடுத்தது தமிழ்நாடு மாநில உருவாக்க தினம், இது நவம்பர் 1ஆம் தேதி. நம்ம தமிழ்நாடு மாநிலம் 1956ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி வந்து உருவாகி இருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய மாநிலங்களுடைய உருவாக்க தினமும் நவம்பர் 1ஆம் தேதி தான். ஆனால் ஆண்டுகள் தான் வேறு வேறையாக இருக்குது. ஆந்திராவுடைய உருவாக்க தினம் இதுவே நவம்பர் 1 தான், 1956. கர்நாடகா 1956 உருவாக்கியிருந்தாங்க. கேரளாவும் 1956. அதே மாதிரி மத்திய பிரதேசமும் 1956. அடுத்தது பஞ்சாப் பார்த்திங்கன்னா 1966 நவம்பர் 1. ஹரியானா 1966 நவம்பர் 1. சத்தீஸ்கர் வந்து 2000ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி. ஓகேவா. இதில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி தான் இதை வந்து உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது எல்லை போராட்ட தியாகிகள் தினம், இது வந்து நவம்பர் 1ஆம் தேதி. நம்ம இப்போ பார்த்துருந்தோம் 1956 நவம்பர் 1ஆம் தேதி இந்த மாநிலங்கள் எல்லாம் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில் தமிழர்கள் அதிகம் வாழ்கிற பகுதிகளை மீண்டும் தமிழ்நாடு மாநிலத்தோடு இணைக்கிறதுக்காக போராட்டம் நடைபெற்றது. அதில் வந்து நிறைய பேர் மரணம் அடைந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சிறை சென்றாங்க. அப்போது அவங்களெல்லாம் நினைவு கூற விதமாக தான் இந்த எல்லை போராட்ட தியாகிகள் தினமாக நம்ம நவம்பர் 1ஆம் தேதியை கடைபிடிக்கிறோம். ரிவிஷன் பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவாக எவ்வளோ ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 150. இப்போ உங்களுக்கான கேள்வி, ரீசண்டாக ஆர்எஸ்எஸ் உடைய ஆண்டு விழாவுக்காக பிரதமர் மோடி வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன ரூபாய் நாணயம், அதே மாதிரி அந்த நாணயத்துடைய பின்னாடி பக்கம் அது வந்து யாருடைய உருவம் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, தற்போது எந்த நாட்டில் உள்ள புலனறுவையில் மும்மொழி பள்ளி கட்டடம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இலங்கை. அடுத்தது, இந்தியா அமெரிக்கா இடையே எத்தனை ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமானது? இதற்கான ஆன்சர் 10 ஆண்டுகள். அடுத்தது, ஃபோர்ட் நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, கோவாவில் நடைபெறும் ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி ஓப்பன் பிரிவு கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்தது, 12வது ப்ரோ கபடி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் தபங் டெல்லி. அடுத்தது, 3வது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 6. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது அவங்களுக்கும் நல்லதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே சைக்காலஜி வீடியோ போட்டிருக்கோம், அப்புறம் வந்து தமிழ் வீடியோ போட்டிருக்கோம், சோஷியல் சயின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.